பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அமைச்சர் சுரேஷ் கோபி. நடிகர் சுரேஷ் கோபி நாடாளுமன்றத்துக்கு கேரளாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போது மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், பாலியல் புகார் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதுக்கு எரிந்து விழுந்தார் அமைச்சர் சுரேஷ் கோபி. ஏயா அதை பற்றி கேட்க வேண்டிய இடமையா இது என்று எரிந்து விழுந்தவர், இப்போது கேரள சினிமா தொழிலை அழிப்பதற்கு சிலர் சதி செய்கிறார்கள், நடிகர்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் உண்மையாக இருந்தால் நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். ஆனால் கேரள சினிமா இண்டஸ்ட்ரியே மோசமான இண்டஸ்ட்ரி, கேரள சினிமா நடிகர்கள் அத்தனை பேரும் அயோக்கியர்கள், பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வது தவறு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை தகவல்களை சொல்லுதே. பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அமைச்சர் சுரேஷ் கோபி. நடிகர் சுரேஷ் கோபி நாடாளுமன்றத்துக்கு கேரளாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போது மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், பாலியல் புகார் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதுக்கு எரிந்து விழுந்தார் அமைச்சர் சுரேஷ் கோபி. ஏயா அதை பற்றி கேட்க வேண்டிய இடமையா இது என்று எரிந்து விழுந்தவர், இப்போது கேரள சினிமா தொழிலை அழிப்பதற்கு சிலர் சதி செய்கிறார்கள், நடிகர்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் உண்மையாக இருந்தால் நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் கேரள சினிமா இண்டஸ்ட்ரியே மோசமான இண்டஸ்ட்ரி, கேரள சினிமா நடிகர்கள் அத்தனை பேரும் அயோக்கியர்கள், பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வது தவறு. இந்த விஷயத்தை வைத்து சமூக வலைதளங்கள் நன்றாக சம்பாதித்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கேரள சினிமா என்றாலே மக்கள் வெறுக்கும் அளவுக்கு அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் வலைதளம் என்று சொல்லி எச்சரித்தார் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி. ஆனால் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பே நடிகை ஷகிலா அங்கே ஆபாச படங்களில் நடித்ததாக சொல்லி இதே கேரள நடிகர்கள் அங்கிருந்து ஷகிலாவை தொழில் செய்ய விடாமல் தடுத்து சென்னைக்கு அனுப்பினார்கள். கேரளாவில் ஷகிலா நடித்த மலையாள படங்கள் வசூலில் சாதனை புரிந்து கொண்டிருக்கும் பொழுது நட்சத்திர நடிகர்கள் நடித்த படங்கள் வசூலில் வீழ்ந்து கொண்டிருக்கின்றன, தோல்வி அடைகின்றன. ஷகிலாவின் ஆபாச படங்கள் தான் வசூலை அள்ளி குவிக்கின்றன என்று சொல்லி ஒரு புகாரை தயாரித்து அதன் அடிப்படையில் கேரளாவில் உள்ள தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஷகிலாவை அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்போது அதே நிலைமை அங்கே நடிகர்கள் மீது வந்திருக்கிறது. நடிகர்கள் எல்லோரும் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இப்போது எழுந்திருக்கிறது. நல்ல வேளை நயன்தாரா இப்போது மலையாள படம் எதிலும் நடிக்கவில்லை. கேரளாவிலே பிறந்து மலையாளத்திலே அறிமுகமாகி தமிழ் படத்திலே லேடி சூப்பர் ஸ்டாராக பவனி வரும் நயன்தாரா இந்த பாலியல் புகாரில் சிக்கவில்லை. காரணம், இப்போது அவருக்கு கைவசம் மலையாள படம் இல்லை. மலையாள படத்தில் நயன்தாரா கேட்கும் சம்பளத்தை தருவதற்கு யாரும் தயாராக இல்லை என்ற காரணத்தினால்தான் மலையாளத்தில் நயன்தாராவுக்கு வாய்ப்பு இல்லை. கேரள நடிகைகள் மேலே ரொம்ப வெறியாக இருக்காங்க நடிகர்கள் மட்டும் இல்லை, கேமராமேனு, ப்ரொடக்ஷன் மேனேஜரு, தயாரிப்பாளர் எல்லாரும் நடிகைகள் மேலே ரொம்ப பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. உடனே அப்போதைய கேரள அரசு என்ன பண்ணுச்சு, நீதிபதி ஹேமா தலைமையில் இது பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டுச்சு. அந்த குழுவில் பழைய நடிகை சாரதாலாம் இடம்பெற்றிருந்தாங்க, ஒரு ஐஜியும் இடம்பெற்றிருந்தார். அந்த குழு ஃபுல்லாக விசாரித்து அறிக்கை கொடுத்துருச்சு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன்கிட்ட. அவர் அதை படித்து பார்த்து, ஐயோ சினிமாவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கமுக்கமாக தூக்கி கிடப்பில் போட்டார். இப்போது 2-3 வாரமாக அந்த அறிக்கையை நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கையை வெளியிடுங்கன்னு ஒரே சத்தம் எங்கள் கேரளாவில். அதனால் என்னாச்சு,
அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. வெளியிட்டு 3 நாள் ஆறதுக்குள்ளே கேரளா பற்றிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த 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 அதில் வந்து நீதிபதி ஹேமா வந்து ரொம்ப மோசமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நடிகையுடைய வெளியூர் படப்பிடி போகும்போது இந்த லாட்ஜியுடைய நடிகைகள் தங்கியிருக்கிற லாட்ஜில் கதவை தட்டுறாங்க. நள்ளிரவு பூரா நடிகைகள் கதை தட்டி டைரக்டர் கூப்பிடுறாரு, ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு, கேமராமேன் கூப்பிடுறாருன்னு ஒரே டார்ச்சரு. அதனால் நடிகைகளும் துணை நடிகைகளும் தூங்க முடியல லாட்ஜில். அந்த என்று சொல்லி ஹேமா கமிட்டியில் அறிக்கை வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சமீபத்திலையும் சில கேரள நடிகைகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கேரள நடிகர் வில்லன் நடிகர் திலகன் அவருடைய மகள் என்ன பேட்டியில் கொடுத்துருக்காங்கன்னா, எங்கள் அப்பா இறந்தவுடனே ஒரு நடிகர், நீ எனக்கு மகன் மாதிரிம்மா, நான் எல்லாம் உனக்கு பார்த்துக்கிறேன், உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லி கடைசியில் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஏடா இப்போ தானே கொஞ்ச நேரத்தில் அப்பேன்னு சொன்னேன், இப்போ என்ன இப்படி பண்ணுற அப்படின்ட்டு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கேரள திரையுலகத்தில் உள்ள எல்லா நடிகர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் நடிகர் திலகனுடைய மகள். நம்ம ஸ்பெஷல், அதனால் நீங்கள் 2 நாள் கழித்து போட்டாலும் ஒன்றும் வராது. இப்போ மோகன்லால் ராஜினாமா பண்ணியிருக்காரு. கேரளாவில் நடிகர் சங்க தலைவர் பதவியில் மோகன்லால் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதை இன்றைக்கி போட்டு விட்ருங்க. ஆமாம் ஆமாம், அந்த நடிகைகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. அதான் ஆமாம். சரி சரி. வாரத்துக்கு 10 படம் 12 படம் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்காது. நிச்சயமாக நீங்கள் இது பார்க்க தகுந்த படம் என்று சொன்னால் நிச்சயமாக திரைக்கூத்தில் நான் விமர்சனம் சொல்லுவேன். பீச்சில் போனாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, சார் திரைக்கூத்தில் நீங்கள் தானே பேசுகிறீங்க, ஆமாம் இப்போ ஏன் சார் பேசுகிறது இல்லை அப்படின்னு சமாளிச்சுவேன். இதான் நடந்தது. எனவே இனிமேல் இப்போ புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றிருக்கிறது. அந்த புதிய நிர்வாகத்திடம் பேசியதன் அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களை நான் சந்திப்பேன். அதுவும் புத்தம் புதிய தகவல்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள். உங்களின் சேனல் திரைக்கூத்து சேனலில் வெற்றி உங்கள் கையில். நேரலை பரபரப்பான தகவல்களுக்கு திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நயன்தாரா சேர்க்க சொன்னீங்களா? சேர்த்தாச்சு.